எடுத்துட்டு நாங்க ஒரே கடுகாயிட்டா நல்ல நங்க பார்த்து வெட்ட தெரியாதா? உனக்குலாம் பொறுத்து கொடுத்ததே பெருசுடா. நல்ல விசைய சுத்து. டேய் இப்படி இல்லடா, கைய நல்லா மாத்தி போட்டு சுத்துடா. செல்வா, வயித்து வலி கடுக்காயால இல்லடா, உங்க பக்கல சேர்த்து தின்னில, அதனாலதான் இது வேணும் இன்னும் வேணும். டேய் அங்க வயித்து வலி நீங்க நார் எடுத்து செல்வா. ஏய் என் பக்கம் வராதடா. டேய் இங்க வாங்கடா. வாங்கடா 4 பேர் இங்க. பயிற்சி பண்ணுங்கடான்னா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்களா? மேயற மாடு நக்கர மாடு எடுத்த கதையா எல்லாத்தையும் கெடுத்துருவீங்கடா நீங்க. மாரியப்பா இங்க வாடா. நம்மளோட சைக்கிள் எடுத்துட்டு போய் மிலிட்டரி கடையில கொடுத்து பஞ்சர் ஓட்டு சொல்லு. டேய் சைக்கிளை பார்த்து உருட்டிட்டு போங்கடா. ஒன்றரை மாதிரிப்பா நான் பிடிக்கிறேன். டேய் நானும் வரேன்டா. உள்ள இருக்குடா ஓடு. டேய் ஏன்டா என்ன உள்ளே தள்ளி விடுறீங்க? டேய் சைக்கிள் கூட தள்ள தெரியாதாடா? மணியா ஒட்ட சைக்கிள 4 பேர் தள்ளிட்டு போறீங்க, சமாதியா கட்ட போறீங்க. கமலா ஒழுங்கா உங்களோட வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னா உனக்கு தான் சமாதி கட்டும். வெட்டி ரோசத்துக்குள்ள உனக்கு குறைச்சல் இல்ல, போங்கடா. வந்து வீட்டுக்கு வா, நான் உன்னை பேசிக்கிறேன். அவ கிட்ட எதுக்குடா சரிக்கு சரி பேசிட்டு இருக்கா? ஒரு சைக்கிள தள்ள 4 பேர்னா கிண்டல் தான் பண்ணுவாங்க. அட சீக்கிரம் தள்ளுங்கடா. மிலிட்டரி கடையில விட்டு போட்டு பின்னாடி இருக்கிற மாந்தோப்புக்குள்ள போலாம். மாஸ்டர் கேட்டா என்னடா பதில் சொல்றது? மிலிட்டரிக்கார முடிச்சு வச்சுக்கிட்டான்னு சொல்லிடலாம். மிலிட்டரிக்கார மாஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்துட்டானா? அவன் கிடக்குறான்டா ஒரு புள்ள பூச்சிய. மிலிட்டரி இருக்கான்ல, நம்ம மாஸ்டரை பார்த்தாவே நடுங்குவான். ஓடாடு, மிலிட்டரிய பார்த்தா உலகமே நடுங்கும்டா. ஒரு நாள் இமயமலை உச்சியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்களாமா. எதிரிங்க நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் கொண்டுட்டானுங்க. நம்ம மிலிட்டரி மட்டும் கையில 2 துப்பாக்கியும் காலில் 2 துப்பாக்கியும் வச்சு சுட்டுக்கிட்டே மலையில இருந்து கீழே வந்தானாமா. அது எப்படி பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே கீழே வந்தானாமா. இமயமலையில இருந்து பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே கீழே வந்தானா? என்ன அடேங்கப்பா. அந்த துப்பாக்கின்னா கடையில தாண்டா வச்சிருக்கான். அந்த இரும்பு பெட்டி இருக்கும்ல, அதுக்குள்ள தாண்டா வச்சிருக்கான். கோவம் தான் எடுத்து டப்புன்னு சுட்டுருவானாமா. அந்த ஆளு இடுப்பு பெல்ட்ல ஒரு கத்தி சொறி வச்சிருப்பானாண்டா. டேய் அதெல்லாம் குர்கா தாண்டா வச்சிருப்பானுங்க. அவனுங்க கத்திய வெளியே எடுத்தானுங்கன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டானுங்கடா. போடா டே, அதெல்லாம் சாதாரண கத்தி. அந்த ஆளு கத்தி வீசினா போய் குத்திட்டு திரும்ப அவங்க கைக்கே வருமாமா. நீங்களே கொண்டு போய் சைக்கிள் நிறுத்திருங்கடா. ஏற்கனவே எனக்கு வயிற்று வலி, நீங்க சொன்ன கதையில எனக்கு இங்கேயே வந்துடும் போல. ஓடா மெதுவாடா. அந்த இரும்பு பொட்டியிலயாடா துப்பாக்கி இருக்கு? ஆமாண்டா. ஏய் என்னங்கடா விஷயம்? மாஸ்டர் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுங்களா, பஞ்சர் ஓட்டணும். ஏண்டா ஒரு சைக்கிளை 3 பேர் ஓட்டிட்டு வந்தாலே தப்பு, இல்லை 4 பேர் ஓட்டிட்டு வந்திருக்கீங்களா? உருட்டிட்டு தானே வந்தோம். ஆண்ட போடுங்க. யாருக்குடா ஸ்டாண்ட் கூட தெரியும்? உடைச்சு இல்லைங்கடா. அவனுங்களா வாங்கடா, தோலை உரிச்சு போடுற ராஸ்கல்ஸ்.
மிலிட்ரி போட்ட சத்தத்துல வயிற்ற கலக்கிருச்சுடா. டே எனக்கு வந்ததும் நின்றுச்சுடா. போங்கடா டே, சைக்கிள் ஸ்டாண்டு போட தெரியாம மானத்தை வாங்கிட்டீங்க. நம்ம 4 பேர்த்தாலையும் போட முடியல. நீ மட்டும் தனியா போயிருந்தீங்கன்னா மிலிட்ரி கிட்ட கத்தி குத்துதான். பேசாம நாமளும் இந்த லீவ்ல சைக்கிள் ஓட்டி பழகிக்கலாம்டா. ஆமா, அது ஒண்ணுதான் இப்போ குறைச்சல். சைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் டயர் வண்டி ஓட்டுற மாதிரி கிடையாதுடா. சாயாம டக்கடிச்சு ஏறணும், உலட்டாம கைப்பிடி நேரா பிடிச்சி ஓட்டணும், ஒரே நேரத்துல முன்னாடி வரவனுக்கு பெல் அடிக்கணும், குறுக்கால வரவனுக்கு பிரேக் அடிக்கணும். உங்களை விட பெரிய பையன் நான், என்னாலே ஓட்ட முடியலையாமா. இப்போயே உங்களுக்கு ஓட்டணும்னு ஆசையா? சைக்கிள் ஓட்டணும்னா ஒரு வயசும் சைஸும் வேணும்டா. நான் வைத்தியர் வீட்டுக்கு எப்படின்னா போறது? உளுந்து பிறண்டு புண்ணோட போ. போடா டே, ஆகாபடி சொங்கி மணி. நம்மளோட சின்ன புள்ள ஒருத்தி சைக்கிள் கம்மி மேல ஏறி ஓடிட்டு போகுது பாருங்கடாங்க. அந்த புள்ள சைக்கிள்லயா போகுது? ஆமாண்டா. உனக்கு இன்னும் வயசு ஆகணுமாடா? கிளவனா கூட நீ கத்துக்க மாட்டடா. ஆமா, நீ நாளைக்கே கத்துக்கிற மாதிரி தான் பேசுவ. உங்க அப்பா நடராஜ சரி சோடி பழக்கிட்டோம்ல, போய் பழக்க போ. வாய மூடுறா. நம்மளுக்கும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்கள மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு சுத்தி இருக்கலாம். நாமளும் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஓட்டலாம். காசு 1 மணி நேரத்துக்கு 8 போட்டு இருந்துச்சுடா. நம்மளாம் காசு சேர்த்து சைக்கிள் ஓட்டலாம்டா. அப்படிங்கறியா? சாமி சாமி, முட்டை போண்டாக்கு வசரம் எழுந்தின கையா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எழுந்த சாமி. தப்பா இருந்தா நீ மன்னிச்சுக்கோங்க சாமி. ராமச்சந்திரன். இந்த கிழமை என்ன கொட்டிக்கிட்டே இருக்கிறான். உலக கோப்பையை இந்தியா மீண்டும் தக்க வைக்குமா? தக்க வைக்கணும் தாத்தா. முடிஞ்சிச்சு. சரி போ போ. காசு இந்தா, நீ படிச்சு கிழிச்சிருக்கு. 6ஆம் கிளாஸ் போறானுங்க, இன்னும் எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறானுங்க. பாரு. நிதி 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 நீதிமணிக்கும். ஏய், என்னடா நிதி, என் கூட பேசவே மாட்டேங்கிற? 5ஆவது, நான் 6ஆவது. என்ன எதுக்கு டா போட்டு கூப்பிடுற? டேய், நானும் நீயும் 5ஆவதுல ஒன்னாதான்டா படிச்சோம். நீ தான் ஃபெயில் ஆயிட்டில, ஒழுங்கா என்னை அண்ணான்னு கூப்பிடு. அப்பதான் அவன் கூட பேசுவேன். சொன்ன பண்ணி. நீதி அண்ணா, எனக்கு ஒரு 25 காசு கடனா கொடுக்குறீங்களா? நான் உனக்கு இத்தனை நாளா திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நீ எனக்கு 10 ரூபா தரணும். முதல்ல அதை கூட. என்னண்ணா, நான் உங்களுக்கு எத்தனை தடவை பட்டாம்பூச்சி பிடிச்சி கொடுத்துருக்கேன், குயில் அடிச்சு கொடுத்துருக்கேன், நண்டு சுட்டு தந்துருக்கேன், கிளியெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கேண்ணா. ஓ அப்படியா? நீ ஒரு தடவை எனக்கு சட்டை கிளியை பிடிச்சி கொடுத்து ஏமாத்தி காசு வாங்கினில்ல, அது எங்க அப்பாட்ட சொல்றேன் பாரு. கிளியை நீயே கொண்டுட்டு பழைய ஏமலை போடுறியா? போட்டா குண்டு பக்கட்டி. நீ இங்கே உட்காந்து ஐஸ் சப்பிக்கிட்டு நாங்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட போறோமே. என்னது சைக்கிளா? டேய் நில்றா, டேய் நில்றா மணி. அம்மா, எங்கடா போய் தெரிஞ்சிட்டு வர? என்னடா இது? எடுத்து காதுல வை. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது. அம்மா,
எனக்கு 10 பைசா காசு கொடுமா. ம். அதானே பார்த்தேன். ஏன்டா எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு? எங்கிட்ட எதுடா காசு? அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடு. ஏன் நீயே போய் கேட்க வேண்டியதானே? என்ன துறை நூல் விட்டுட்டு இருக்கிறாரு? அவனுக்கு 10 பைசா வேணுமாமா. எதுக்காமா? எதுக்குடா? சைக்கிள் ஓட்ட. ஓஹோ, எல்லாத்தையும் வெட்டி முறிச்சாச்சு. இப்போ இது ஒன்று தான் குறைச்சல. இத்தனை நாள் தெருவாயாடு தெருவா சுற்றி இருந்தானுங்க. இப்போ வாடகை சைக்கிள் எடுத்து ஊரா சுற்ற போறானுங்க. எல்லாரும் சைக்கிள் ஓட்டி பழகுறாங்க, நானும் ஓட்டணும். எல்லாரும் அவங்க எப்படி வேலை செய்றாங்க, நீ சரியா? எல்லாரும் உன பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி என்னைய பட்ட பேர் வச்சு கூப்பிடணுமா? பட்ட பேரா? என்னன்றா கூப்பிடுறாங்க? அப்படியே தெரியாத மாதிரி கேக்குற. நடராஜா சர்வீஸ் தான். ஏங்க இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? எங்க ஓரன பாத்துற இந்த வரண்டா. ஏங்க அவன் கூட சேர்ந்து சின்ன பையனாட்டு நீங்களும் ஓடிட்டு இருக்கீங்க. எங்க போயிருவ? திரும்பி வீட்டுக்கு தானே வரவேணும். பேசுன வாய்க்கு ஓடுன நாளுக்கு சேர்த்து சூடு வச்சுறேன். ஆமா, அவன் கூட தொரசம் கட்டலின்னா உங்களுக்கு தூக்கம் வராதே. ஏய், பெத்த பண்ணி பட்ட பேர் வச்சு கூப்பிடுறேன், என்னடி வச்சுக்கிறீங்க? நீங்க ஊரே சொல்லுது, அது உங்களுக்கு கேட்கலையாக்கும். அவன் சொன்னது மட்டும் கேட்டுருச்சு. ஏய், நீ உங்களோட வேலையை பாரு, எனக்கு தெரியும். இழுத்து முடியாத உண்மையை சொன்னா ஏன் வாய் அடக்குங்க. டேய் எல்லாம் காசை நீட்டுங்கடா. உனக்கு எதுரா இவ்ளோ காசு? இது எனக்கு, இது நீதிமணிக்கத்துக்கு. அதான் பார்த்தேன் நான் ஏன் நம்ம கிட்ட அண்டு கட்டுதுன்னு. அவன் நம்ம கூட இருக்க நல்லாதான்டா, அப்பப்ப செலவு பண்ணுவான். அதுவும் சரிதான். எங்க மாரியப்பா உன் கைய விரி. டேய் எங்க அப்பா எனக்கு காசு கொடுக்கலடா. அப்பா வாங்கி என்ன பண்றானாமா? ஓட்டுக்கு போ சொல்லு. டேய் அவனும் இருக்கட்டும்டா, நம்ம எல்லாம் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கும் ஒரு ரவுண்டு கொடுக்கலாம். அண்ணா அவனும் இருக்கட்டும்ண்ணா. சரி விடு மணி, நீதியும் மிலிட்ரி கடையில போய் சைக்கிள் எடுத்துருவாங்க. நானும் போக மாட்டேன், மிலிட்ரியை பார்த்தாலே பயமா இருக்குது. எல்லாத்துக்கும் தான்டா பயமா இருக்குது. அப்புறம் பூனைக்கு யாரு மணி கேட்டுறது? கேட்டுட்டு இருக்கிறேன், ஏதாவது அழட்டிக்கிறியா? காசெல்லாம் கொடுக்க முடியாது, இடத்த காலி வேணும் முதல்ல. மனுஷனுக்கு மனுஷன் ஒரு சின்ன ஒத்தாசு தானே, கொஞ்சம் கருணை காட்டப்பா. ஏய், நீ எதுக்கு பணம் கேட்குறேன்னு தெரியும்டா. காலையில் பல்லு அடிச்சு பணம் கேட்பேன், சாயங்காலம் தண்ணி போட்டு வந்து என்னையவே என்ன செய்தின்னு கேட்பேன். ஒரு 2 ரூபாய்க்கு சொந்த ஊருக்காரனை நம்பலைன்னா எப்படியப்பா? குடிகாரன் இல்லைனாட உள்ளூர்காரன் வெளியூர்காரன் எந்திரிச்சு போடா. நான் வேலைக்கு எடுக்கிறதுக்குனே வரானே. உண்மையை சொல்லி கேட்டா ஒரு நாயும் காசு தரேன். நாசமா போ. ஐயோக்கே நாய். சௌக்கியமா? டேய், நீ எதுக்கிட்ட அப்ளை பிடிச்சி பம்பிட்டு இருக்கிற? நான் 1 மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிள் வேணுங்கண்ணா. வாடகை சைக்கிளா? ஏன்டா, கோப்பானுக்கு தான் சைக்கிள் ஓட தெரியாது, உனக்கு ஸ்டாண்டே போட தெரியாது. உனக்கு எதுக்கிட்ட சைக்கிள்? தண்ணி மோக்கலாம். இல்லைங்கண்ணா. நிஜமாலுமே சைக்கிள் ஓடுறதுக்கு தானா? சைக்கிள் எடுத்துட்டு போனேன்னா 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து விடணும். 1 நிமிஷம் எச்சானாலும் 8 அணா ஜாஸ்தி கொடுக்கணும். வண்டி கீழே ஓடக்கூடாது, டபுள் ஓட்டக்கூடாது, தண்ணி சேர்ந்தக்கூடாது, பஞ்சர் பண்ணிட்டு வரக்கூடாது. அப்படி ஏதோ பண்ணேன்னு வச்சுக்க, என்ன இப்போ தெரியுமல்ல உனக்கு, தொலைச்சு போடுவேன். 7ஆம் நம்பர் வண்டி எடுத்துட்டு போ. ஏய் நில்லு, எதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டு காட்டு. ஐயோ, பசங்க மாட்டிக்கிட்டே.
சரி ஓ. நீ எதுக்கு போற உனக்கு கடைசியில தான் நேரம் ஆச்சுரா மாதிரிப்பா, நீயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா. நாளைக்கு சைக்கிள் எடுக்கும் போது வேணா நீயே முதல்ல ஓட்டிக்கடா. ஏண்டா மாதிரிப்பா, மத்தியானம் சோறு திங்கி வராம கூட எங்கடா போன? சரி போய் கை கால் கழுவிட்டு சோறு தின்னு போ. உங்களோட சோத்தை நீயே போய் தின்னுப்போ. ஏண்டா எங்கேயோ போற மாதிரியாத்த என்ற மேல வந்து ஏறாத்தான் என்ற கிட்ட வந்து குதின்னு குதிக்கிற. என்னவா பண்ணி அவனுக்கு? அவனுக்கு என்ன போங்காலமோ. ஏய், 2 பேரும் தலை சீடு கிளம்ப கொட்டாய்க்கு போலாம். என்ன படம் ஓடுது? ஏய் கர்ணண்டியே. டேய் மாரிப்பா, சீக்கிரம் மூஞ்சி கழுவி பவுடர் போடுறா, கொட்டாய்க்கு போடா. ஏமா இந்த ஊர்ல நாம மட்டும் நடந்தே போறோம்? ஏன் நீயும் படிச்சு பெரிய ஆளாகி ஏரோப்ளைன்ல கூட போ, உன்னை யாரு வேண்டாங்கிறா? ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட படிச்சு பெரிய ஆள் ஆகணுமா? ஏ மாரியப்பா, கொட்டாய்க்கு வர போறீங்க? நாங்களும் கொட்டாய்க்கு தாண்டா போறோம். நீ போனா குறுக்கறதுல வந்துடுறோம். ஏய் கடைசி பாட்டு போட்டேன் வசையா வாங்க. ஒடியா வேதத்துல எல்லாம் போனா இடவழிக்கு தான் போக முடியும். நம்ம ஒன்னாத்தான் இடு கொடுக்க முடியும். பாரு ஆம்பளை கூட்டம் அதிகமாக இந்த விஷயம் நடக்குங்க. வா சாவித்திரி, நீங்க முன்னாடி போய் டிக்கெட் எடுத்துருங்க, நான் வந்துடுறேன். வந்துடுறேன் போ. லாட்டரி வாங்கியே தொலைக்கிறாங்க. என்னைக்கு கொடுக்கல? லட்ச ரூபா நாளைக்கு கொடுக்கல. சரி 2 செட் கொடு. ஏங்க ஏங்க இங்க வாங்க. அட இங்க கொண்டு சிவாஜி நடி பாத்தியல்ல. இதே நான் முன்னாடி போய் வந்துடுறேன்.
கொண்டா ஒன்று ஆறிடுச்சு. என்ன தேடுறீங்க? இங்க ஒரு தட்டை முறுக்கு நவே போயிட்டாப்ல. இது மாதிரிப்பா இந்தா ஒரு முறுக்கு வாங்கிட்டு வா. ம் நான் எட்டனாவுக்கு முறுக்கு கொடுங்க. மரியப்பா டே இவ்வளோ முறுக்கு திங்குறியே, இந்த முறுக்கு திங்குற காசை மிச்சம் பண்ணா நாளைக்கு நம்ம சைக்கிள் ஓட்டல. நான்லாம் முறுக்கு திங்கிறதுக்கு வசரம் தான்டா கொட்டாய்க்கே வரேன். தின்னு தின்னு. வெட்டி ஒரு உத விட்டாருவாரு. சரி ஏண்டா உனக்கு முறுக்கு வேண்டாமா? நான் அங்கேயே போண்டா சாப்பிட்டேன். வணக்கங்க. ஏண்டா காலையில் எங்கிட்ட தோரசம் கட்டுறதுக்குனே வருவியா? ஆட மிலிட்ரி, நான் என்ன சும்மாவே கேட்குறேன். திருப்பி தரப்பு வட்டியோட தர்றேன்னு சொல்கிறேன்ல. ஏண்டா பரதேசி, வட்டி வாங்குறதுக்கு என்ன நினைச்ச? நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன்டா. அப்படியா? அப்போ நானும் வேலை செய்கிறேன். எனக்கு முன்பணமாக 2 ரூபா கொடுத்துட்றியா? இந்தா வேலை செய்கிறேன். யோ மிலிட்ரி, ஆடைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரத்தான் செய்ய. இரு உன்னை வச்சுக்கிறேன். போட என்னடா சைக்கிள் வேணுங்கண்ணா. இந்த வண்டி எடுத்துட்டு போ. நீதிமணிக்கு புது சைக்கிள் வாங்கிட்டான்டா. இனி நம்ம பொழுதுக்கும் ஓட்டி கத்துக்கலாம். நான் முழுசா எட்டனா போட்டு இந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. வாங்கடா இதுல ஓட்டலாம் முதல்ல. வாங்கடா போலாம். டேய் என்னங்கடா என்னைய தனியா விட்டு போறீங்க? நீதி, இந்த சைக்கிள் நிறுத்திட்டு வாடா. நம்ம அந்த சைக்கிளே ஓட்டி போலாம். 10,000 ரூபாய் சைக்கிள் நிறுத்திட்டு நான் எதுக்குடா எட்டனா சைக்கிள் ஓட்டணும்? என்னடா மணியா, அவங்க கூடயே போறியா? போ போ, எனக்கு தர வேண்டிய காசெல்லாம் கழிச்சு விட்டுட்டு போ. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையிலேருந்து என்கிட்ட தான் வந்தாகணும். வாங்கடா போலாம். ஏய் வரீங்களா இல்லையாடா? டேய் உங்களை தான்டா. டேய் மாறி, இந்த சைக்கிளை கொண்டு போய் திரும்ப மிலிட்ரி கடையிலேயே விட்டுட்டு வந்துடுறா. நம்ம இந்த சைக்கிள்லயே ஓட்டி பழகலாம். காசு மிச்சம் தானே. நான் ஏன்டா கொண்டு போய் விடணும்? நீங்க வேணா அவங்க கூடயே போங்க, நான் தனியாவே சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறேன். வாங்கடா ஓட்டலாம். எதுக்குடா இப்ப பல்ல போட்டு ஈ நினைச்சிட்டு இருக்கற? எம்பட வாய் நான் அழிச்சா உனக்கு என்ன எரியுதா? உங்கள வாய் ஏன்டா என்னை பார்த்து இழிக்குது? அவன் தானே நான் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கான். சரி விடு விடு விடு.
அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டீங்கல்ல, அவங்க கூடயே போங்கடா. ஏய் ஏன்டா மாதிரி கிறுக்கு பிடிச்சவனாட்ட பேசிட்டு இருக்கற? என் கூட எவனும் பேச வேண்டாம்டா. சரி விடுறா. என்னமோ உனக்கு மட்டும் தான் ரோஸ் வந்த மாதிரி ஓவரா பில்லுக்கு பண்ணிக்கிற. நாளைக்கு எப்படி உம்மட சைக்கிள் தரணும் நானும் பாக்குறேன். உங்களோட சைக்கிளை நான் ஏன்டா தொடணும்? நான் தனியாவே சைக்கிள் ஓட்டி நீ விளையாடுவேன். தனியா சைக்கிள் ஓடி பழகுறதுக்குள்ள பள்ளிக்கூடமே திறந்துருவாங்க. யாரு முதல்ல சீட்டு மேல ஏறி ஓட்டுறாங்கன்னு பாத்துடலாமாடா? நான் முதல்ல ஓட்டி பழகுறேன், உம்மட சொத்தை எனக்கு எழுதி வைக்கிறியா? நான் முதல்ல ஓட்டி பழகிட்டேன்னா உன் காதை நீ அறுத்துக்கிறியா? பாத்தரலாம்டா. பார்த்தலாம்டா. ஓடு ஓடு. நீ காலத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் சைக்கிளை உருட்டிக்கிட்டே திரிய வேண்டியதுதான். அடே சின்ன நடராஜா சர்வீஸ் அடிய தின்னுட்டு ஓடுறாங்க ஏய், என்ன வயசுக்கு வந்த பிள்ளை பார்க்குற மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற? என்ன சமாச்சாரம்? ஆமா, நீ தான் வேலை செஞ்சு காசு கேட்டாலும் தரமாட்ட, வட்டியோட திருப்பி தரனாலும் தரமாட்ட. பொருளை வச்சுட்டாது காசு தருவியா? பொருளா? ஏண்டா வெந்து போன குடல் தவிர உன்ட்ட என்னடா பொருளுக்கு வைக்கிறதுக்கு? ஏன் இதெல்லாம் பார்த்தா பொருளா தெரியலையா உனக்கு? அதிகமாலாம் வேண்டாமப்பா, ஒரு 5 ரூபா மட்டும் வச்சுட்டு கொடு. நாளைக்கு காலையில் வெள்ளனே காசு கொடுத்துட்டு திருப்பிக்கிறேன். சரி, இங்கே கொண்டு வந்து விடு. ஆ 2 ரூபா போதுமா? ஓ 5 ரூபாயாப்பா. பொருள் அடமான வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்ட, இனி குடும்பம் விளங்குன மாதிரி தான். 2.5 குடும்பத்தை நான் விளக்கிக்கிறேன். அறிவு. ஏய், வண்டி உம்படது தானே? இங்கே யாரு? நான் குடியாரன் தான், ஆனால் திருடன் கிடையாது. பேக்கான பேசாம போட. சைக்கிள் கடை திறக்கறதுக்கு முன்னாடி சாராய் கடை திறந்து 5 ரூபாயை கொடுத்துட்டு 500 பக்கம் பேச்சு. அண்ணா சைக்கிள் சைக்கிள் எல்லாம் வாடகைக்கு போச்சாடா? சாயங்காலம் வா. ஏய் மாறிப்பா, இங்க வா. நீ வேற காலையில காசை நீட்டிட்ட. சைக்கிள் எப்படா கொண்டு வந்து விடுவ? மதியம் 1 மணி சங்கு உதரத்துக்குள்ள வந்து கொடுத்தாருங்கண்ணா. வந்துடுவியா? காசு கொடு. சைக்கிள் எடுத்துட்டு போ. ஏய், அந்த குடிகாரங்கள்ல மட்டும் சைக்கிளோட சிக்கிடக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. பாங்கா ஓட்டோன்னு. சரிங்க. போ.
சைக்கிள்ல ராங் ரூட்ல வந்துட்டுக்கிறான். ஐயே ஆரம்பிச்சு வர்றான். வர வேகத்தை பார்த்தா நம்ம ஏத்தி விடணும். ஏய் குட்டி சாத்தா இங்கேடா வாடாடே இங்க வாடா என்ன கொல்ல திரிடா நீ ஏண்டே சூறாவளி காத்து மாதிரி ராங் சைடுல சரன்னு வந்துட்டு என்ன மேலே பள்ளி போடுற நீ உன் சைக்கிளை தர முடியாது உங்க ஒப்பனை கூட்டிட்டு செஞ்சு விட்டுருங்கண்ணா. என்னடா வேண்டாம் நீ சைக்கிள் குடுற கணேசா ஏவன்டா அது ஐயோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். எதுடா ராங் சைடு? ஐயா அதாவதுங்க ஐயா சைக்கிள்ல போறவங்க வலது பக்கத்துலயும் நடந்து போறவங்க இடது பக்கத்துலயும் போகணும். காலை சாராயத்தை குடிச்சு விட்டு பொறங்காட்ட ரோடுக்கு இந்த பக்கம் தாவிட்டு போறவங்க ஒம்பளுக்கு இருக்கியா? இல்லைங்க பச்சை மட்டை எடுத்து இழுத்து விடுவோம் ஜாக்கிரதை. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா ஆனா அந்த சைக்கிள் ஐயா போயிடுறாங்க. ஆளு மண்டை குடிகார நாய். ஏண்டா மாரியப்பா நீங்கடா இந்த பக்கம்? சார் சைக்கிள் ஓட்டி பழகலான்னு வந்தேங்க சார். ஓ பரவாயில்லையே, நீ உங்க அப்பா மாதிரி இல்லாம ஓட்டி பழகிட்டியாக்கோ. ஓட்டு பாப்போம். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? குரங்கு படல் போடுறேன். இனி எறும்பு படலு கழுத படலு எல்லாம் போடுவியம்மா. சீட்டு படம் இருக்க அந்த ஓட்டுறா அது என்ன பழவளைங்க பாரா. இது தனியா ஜோசியம் பார்ப்பாங்களா? ஏறி உட்காந்து ஓட்டுறா. ஏறு அப்படிதான். கால் எட்டாதுங்க. ஏண்டா நீச்சல் பழனதுக்கு அப்புறம் கால் எட்டலன்னு கத்திக்கிட்டா இருப்ப? அந்த மாதிரி தான்டா எல்லாமே. பழனா எல்லாம் சரியா போயிடும். மேல உட்காந்து ஓட்டு. அப்படிதான் அப்படிதான். கம்பி மேல காலை போட்டு ஓட்டுறதுங்கிறது பசங்க வயசுக்கு வர்ற மாதிரி. பள்ளிக்கூடத்துல வர மாதிரி பேசுறீங்க, இங்க வர மாதிரி பேசுறீங்க. எல்லா மனுஷனுக்கும் ரெண்டு குணம் இருக்கு மாரியப்பா. பள்ளிக்கூடத்துல வரப்பா இல்லாட்டி உங்களை மேய்க்க முடியுமா? முன்னாடி பார்த்து அழுத்து. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும்.